எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியம் தானுங்க? அ எல்லாரும் வீடியோலாம் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க. பார்த்து மூட்டு புள்ளையா நெனச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே கமெண்டும் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்ய போறோங்க. செமி கிரேவியா செய்ய போறோங்க. நாம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நாங்க ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கோங்க கோழிக்கறி. சின்ன சின்னதா வெட்டியிருக்கிறோம். வெங்காயம் 1 கப்பு 2 2டா வெட்டி வச்சிருக்கிறோம். பச்சை மிளகா 3, கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூனுங்க, மொளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க, செட்டிநாடு சிக்கன் மசாலா 1 1/2 டீஸ்பூனுங்க, கொத்தமல்லி தூளும் 1 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனுங்க. ஒரு பேன் ஒன்று வச்சுங்க, எண்ணெய் கொஞ்சம் வெடுக்குனே ஊற்றிக்குங்க. ஒரு 3 டீஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்குங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டு பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்திடலாங்க. நல்லா சேர்த்து விட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா முழுசாக வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்கள் ஓடி போய் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்தி வாங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. நல்லா பச்சை மிளகாயும் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போவே தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கங்க இதுலேயே. அப்போ தான் நல்லா இறங்கும் கறியில். அப்புறம் கறி போட்டோன்னீங்க இது கொஞ்சம் வதக்கட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துன பின்னாடிங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அதை மட்டும் மாற்றிடாதீங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இன்னைக்கு கறி சேர்த்திக்கலாங்க. இன்னைக்கு கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. அப்போ தான் கறி நல்லா திரண்டு வரும் பார்த்துக்குங்க. இதை பாருங்கள் திரண்டு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வறுத்துங்காட்டிங்க. இது உடுப்பு மசாலாவில் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூளுங்க, அடுத்தது மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா முழுசாக ஓட்டுற மாதிரி கலக்கட்டுங்க. அதுக்கப்புறம் மற்ற மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து செட்டிநாடு மசாலாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் எடுத்து வச்சதை. அதுக்கப்புறம் கரம் மசாலாவையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்திட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க. அந்த மசாலா வாசனையெல்லாம் போகணும் லைட்டாக. அது வரை கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க. நாம் என்ன கிரேவியாக தானே செய்கிறோங்க. லைட் கிரேவியாக இட்லி தோசைக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திங்க பத்தலைன்னா நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் மூடி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு அப்படியே நல்லா சுண்ட விடுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா மணமாக இருக்கும். மசாலா வாசனையும் உங்களுக்கு துளியோடு இருக்காதுங்க. சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள்லாம் எந்த ஊருங்க இருந்து பார்க்குறீங்க? உங்கள் ஊர்லலாம் என்ன சிக்கன் ஃபேமஸுங்க? அது கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எங்கள் ஊர் ஈரோடுங்க, அந்தியூருங்க. ஈரோட்டில் அங்கே வந்து நாங்கள் அதிகமாக செய்கிறது மிளகா கறி தான் செய்வோங்க. அருமையாக இருக்கும் பார்த்துக்குங்க. மசாலாவும் தேவையில்லைங்க, ஒன்றும் தேவையில்லைங்க. மஞ்சத்தூள், மிளகாய், எண்ணெய், உப்பு, கறி இது இருந்துச்சுன்னா போதும் பார்த்துக்குங்க அதுக்கு. இப்போ பாருங்க நம்ம கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்லாங்க இப்போ.
அப்படியே கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி விட்டுங்க. எங்கள் வீட்ல தீர்ந்து போச்சுங்க. பாருங்க அருமையா வந்துருச்சுங்க. நன்றிங்க. வணக்கங்க.